இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி வச்சு அடை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனான ஒரு சின்ன சட்னியும் வச்சிடலாம் அப்படின்னு. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபீட்பேக்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னோட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் இடியாப்ப மாவு தான் சேர்த்துக்கிறேன், ஆனால் அது வந்து பரபரப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி பரபரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பல்லாரியை வந்து சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே திருவி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 மிளகாய் எடுத்துருக்கிறேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி விட்டுறாதுங்க, கரெக்டாக பார்த்து அளவாக விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிறோம். இது வந்து நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து தட்டி போட்டுக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் தட்டுறதுக்கு. இந்த மாதிரி எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது அப்படியே நல்லா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா விரிச்சிக்கலாம். நீங்கள் பெருசாக வேணும்னா கூட பெருசாக போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக தான் தட்டுறேன், இது நல்லாயிருக்கும் சின்னதாக தட்டும்போது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாதிரி தட்டிட்டு அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மெல்லிசா வேணா கூட மெல்லிசா தட்டிக்கலாம். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். போட்டுக்கலாம். மெதுவாக தான் எடுக்கணும், நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும், இல்லை அப்படின்னா உடஞ்சிரும். பாருங்க, இப்போ நல்லா வெந்திருக்கான கலர் சேஞ்ச் ஆகலை. இதுவும் லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுக்கணும். நல்லா சூடாகிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம அடை வந்து தட்டி போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா இடமும் நமக்கு வந்து நல்லா குக்காகி கிடைக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இல்லை அப்படின்னா மேலே வந்து நமக்கு வந்து கரிஞ்சிரும், உள்ளே வந்து நமக்கு வேகாமல் இருக்கும். இது வந்து நல்லா உள்ள வரைக்கும் வெந்திருக்கும். இது வந்து கலர் உங்களுக்கு ஒயிட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு கலர் வேண்டாங்கிறனால நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். அடைக்கு ஒரு சிம்பிளான ஒரு சட்னி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பல்லாரியை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டு, 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிறேன். இதை நம்ம மிக்சியில் முதல்ல நல்ல ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளித்து எடுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, இது கூடவே நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி கொதிச்ச உடனே நமக்கு நல்லா வந்து வெந்து வந்துடும். அந்த பச்சை ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு கொதி வந்து கொஞ்சம் சுண்டை வத்தட்டும். அந்த அளவுக்கு வத்த வச்சு நம்ம எடுத்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூப்பராக அங்கே பாருங்கள், தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக பச்சரிசி அடை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக சிம்பிளான ஒரு தக்காளி சட்னியும் வச்சாச்சு. ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களோ பெரியவங்களோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
நம்ம சேனல்ல போட்ட வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நாள் சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.